வணக்கம், வெல்கம் பேக். மாஸ்டரிங் டெராஃபார்ம் சீரீஸில் init கமாண்ட் பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 3 ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம இந்த டிஸ்கஷன் இருக்க போகுது. ஸோ இன்டர்வியூவில் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வரலாம், தென் எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க, தென் ரொம்ப முக்கியமானது நீங்க ரியல் டைம்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், என்ன எரர்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க இந்த கமாண்ட் யூஸ் பண்ணும்போது, அதை எப்படி நீங்க ட்ரபிள் ஷூட் பண்ணலாம் அப்படின்றது ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்க போறோம். ஸோ குயிக்கா வந்து என்ன அப்படின்றத வந்து நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஸோ ஜென்ரலா டெராஃபார்ம் ஒர்க் ஃப்ளோ அப்படின்றது வந்து நம்ம இந்த ஆஸ்பெக்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்க ஒரு கோட் எழுதி அதை பிளான் பண்ணி அப்ளை பண்றது அண்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் அதை டிப்ளாய் பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் வந்து டெராஃபார்ம் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக டெராஃபார்ம் ஒர்க் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வேலிடேட் பண்றது, பிளான் பண்றது, அப்ளை பண்றதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க எந்த பர்டிகுலர் ஃபோல்டர்ல ஒர்க் பண்ண போறீங்க, இல்ல எந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க இனிஷியலைஸ் பண்ணணும். அதுதான் init கமாண்ட். ஸோ ஜென்ரலா வந்து டெராஃபார்ம் உடைய ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு கேட்கறாங்கன்னா இந்த ஃப்ளோவை தான் சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் init டு வேலிடேட், பிளானிங், அப்ளை அண்ட் டிஸ்ட்ராய்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செட்டப் பண்ணணும். ஸோ இனிஷியலைசேஷன்ன்றது இட்ஸ் செட்டப் ஃபேஸ். அதுக்கப்புறம் நம்ம வேலிடேட் அப்படின்றது செக் பண்றோம். அந்த கோடு வந்து எப்படி இருக்கு, என்ன அதுல ஏதாவது சின்டாக்ஸ் எரர் இருக்கா, இல்ல ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்றத வேலிடேட் பண்ணுவோம். தென் அதை பிளான் பண்றதுன்றது நம்ம வந்து கிரியேட் பண்ண போறது கிடையாது. நம்ம பிளானிங் ஃபேஸ், அது ப்ரிவியூ ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம டெப்ளாய் பண்ணி அது தேவையில்லை அப்படின்னா நம்ம கிளீன் அப் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் நம்ம டெராஃபார்ம் ஒர்க் ஃப்ளோ வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த பிளான், அப்ளை இந்த மாதிரி முக்கியமான ஸ்டேஜஸ்க்கு போறதுக்கு முன்னாடி வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து init. ஸோ initன்றது வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்ண போறீங்க, ஒரு ஃபோல்டரை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த ஒரு டைரக்டரி வந்து யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைரக்டரியை ஒரு ஒர்க்கிங் டைரக்டரியா வந்து இனிஷியலைஸ் பண்றது தான் இந்த init கமாண்டோடைய வேலை. ஸோ அந்த கமாண்டை பற்றி தான் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் எப்பப்பெல்லாம் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவோம், அண்ட் என்ன மாதிரியான இதில் காமனான ஆப்ஷன்ஸ் இருக்கு, அண்ட் இந்த கமாண்ட் ரன் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் அதில் முக்கியமான சில சப் கமாண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, ஸ்விட்சஸ் அண்ட் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் நீங்கள் வந்து இதில் டீல் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். தென் டெராஃபார்ம் இனிட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கமாண்ட்ஸ் வந்து நீங்க சேஃபா ரன் பண்ணலாம், என்னென்ன கமாண்ட்ஸ் வந்து நீங்க காஷியஸா ரன் பண்ணணும் அப்படின்றதையும் இங்க வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த init கமாண்ட் வந்து ரெண்டு விதமா ரன் ஆகும். ஒரு டெவலப்பரா, ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரா நீங்க சம்டைம்ஸ் வந்து உங்களுடைய லோக்கல் மெஷின்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிளைண்ட்டை வச்சு நீங்க ரன் பண்றீங்க. இப்போ டெராஃபார்மோட EXE வந்து டைரக்டா உங்க லோக்கல் மெஷின்ல இருந்து ரன் பண்றதுக்கு வந்து நீங்க பேக் எண்ட்ல வந்து லோக்கலாவே அந்த ஸ்டேட் ஃபைலை மெயின்டைன் பண்ணுவீங்க. என்னென்ன கமாண்ட், என்னென்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்றத லோக்கலாவே பண்ணலாம். இல்ல நான் வந்து ஒரு சிஐசிடி பைப்லைன் வழியா ஜெங்கின்ஸ்லயோ இல்லை கிட்லேப்லயோ கிட்ஹப்ல இன்டெகிரேட் பண்ணி நான் வந்து ஒரு ஆக்ஷன்ஸ் வழியா நம்ம ட்ரிகர் பண்றோம், இல்லை ஏடபிள்யூஎஸ் உடைய கோட் பைப்லைன், அஜூரோடைய டெவாப்ஸ் வழியா நீங்க இந்த பர்டிகுலர் டெராஃபார்ம் கோடை வந்து நீங்க பைப்லைன் வழியா நீங்க ரன் பண்ணும்போது, அந்த ரிசோர்ஸஸை கிரியேட் பண்ணும்போது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நீங்க டிப்ளாய் பண்ணும்போது, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும், அங்க என்ன மாதிரியான டிஃபரன்சஸ் இருக்குன்றதை கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஃபைனலா என்னென்ன மாதிரியான காமனான எரர்ஸ் வரும், இந்த ஒரு ஸ்டேஜ்லயும் நம்ம டீப் டைவா இந்த மாதிரி பார்க்க போறோம். ஸோ இனிட்ல என்ன நடக்கும், பிளான்ல என்ன நடக்கும், அப்ளைல என்ன நடக்கும், வேலிடேட் அண்ட் டிஸ்ட்ராய். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேஸும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் இந்த init கமாண்ட். ஸோ init கமாண்ட் அப்படின்றது வந்து வெரி ஃபர்ஸ்ட் நம்ம ரன் பண்ணக்கூடிய கமாண்ட். நம்ம ஒரு பர்டிகுலர் ஒர்க்கிங் டைரக்டரி சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டைரக்டரியில் போயிட்டு நீங்கள் டெராஃபார்ம் init அப்படின்ற கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதில் சில ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்ஷன்ஸ்லாம் நடக்கும். உங்களுக்கு தேவையான ப்ரொவைடர். ஸோ ப்ரொவைடர் அப்படின்றது வந்து நம்ம பிளக்இன்னு சொல்லியிருந்தோம். நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல வந்து பிளக்இன்னு சொல்லியிருந்தோம். ஸோ பிளக்இன்றது என்னன்னா, இப்போ டெராஃபார்ம்ன்றது ஒரு பேர் EXE தான். சரி, அந்த EXE நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ப்ரொவைடர் கூடயே நீங்க ப்ரொவைடர் அப்படின்றது வந்து இப்போ நம்ம லெட்ஸே நம்ம ஏடபிள்யூஎஸ்ல ஒர்க் பண்ண போறோம், இல்லை மைக்ரோசாஃப்ட் அஜூர் ஆர் ஜிசிபி ஆர் ஆரக்கிள் ஏதோ ஒரு ப்ரொவைடர்ல ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா டைரக்டா அது உங்களுக்கு ஒர்க் ஆயிடாது. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு இன்பிட்வீன் ஒரு பிரிட்ஜ் தேவை, ஒரு காமனா இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் பிளக்இன் தேவை. ஸோ அதுதான் நம்ம ப்ரொவைடர் அப்படின்னு சொல்றோம். ஸோ சில பேர் இந்த அனாலஜி சொல்லுவாங்க. ஸோ டெராஃபார்ம்ன்றது நம்ம ஒரு ஹியூமன் மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் டிவி கூட வந்து நம்ம
நம்மளுடைய சிக்னல்ஸை கொண்டு போனோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு AWS ஆர் அஷூர் மாதிரி ஒரு கிளவுட் ப்ரொவைடரில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதில் ஒரு ஏபிஐ கொடுப்பாங்க. சரி, அந்த ஏபிஐயை வந்து நம்ம கொண்டு போயிட்டு நம்ம சொல்றத வந்து நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு டிவி மாதிரி ஒரு இதுக்கு டிவைஸ்க்கு வந்து நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு ரிமோட் கண்ட்ரோல் தேவை. ஸோ இப்போ எல்லா டிவிக்கும் சேம் ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி பேக் எண்டில் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி பிளக்இன் அப்படின்றது நமக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த ரிமோட் கண்ட்ரோல் வழியாக அந்த டிவிக்கு போகிற ஒரு சிக்னல் மாதிரி தான். ஸோ அப்போ வந்து ஒரு கிளவுட் ப்ரொவைடருக்கும் தனித்தனியாக பிளக்இன் இருக்கு, ப்ரொவைடர் இருக்கு. ஸோ அதை நம்ம லோக்கல் மெஷினில் டவுன்லோட் பண்ணி எந்த ப்ரொவைடர் கூட நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், எந்த டெராஃபார்ம் யூஸ் பண்ணி அஷூர்லியா AWS என்னன்றதை அந்த பிளக்இன் வழியாக தான் நம்ம மேனேஜ் பண்ணுவோம். ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு சில விஷயங்கள் லைவாக பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் போயிட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் டீட்டெயில்ஸ் இருக்குன்றதை நம்ம தியரட்டிக்கலாக கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு developer.hashicorp.com/terraform install. உங்களுக்கு வந்து என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நீங்கள் டவுன்லோட் பண்ண போறீங்களோ, ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 6 டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து விண்டோஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதால நீங்கள் உங்களுடைய சிஸ்டம் வந்து x86 இல்லை வந்து 64 பிட் ஆர்கிடெக்சரில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் ஏற்ற மாதிரி வந்து அவங்க டவுன்லோட் கமாண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஷெல் வழியாவோ இல்லை பவர் ஷெல் வழியாவோ டவுன்லோட் பண்ணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் வந்து டேரெக்டாக நீங்கள் கிராஃபிக்கலாக போயிட்டு என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து நீங்கள் இது யூஸ் பண்ண போகிறீங்களோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 1.13.2. ஸோ இப்போ நமக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷனோ இல்லை வந்து ஸ்டேபிள் வெர்ஷன் N-1 தான் உங்கள் ஆர்கனைசேஷனோட ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நீங்கள் அந்த வெர்ஷனுக்கு நம்ம போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஆல்ஃபா வெர்ஷன் வந்து நமக்கு 1.14 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். பட் லேட்டஸ்ட்னு பார்த்தோம் அப்படின்னா 1.13.2 அண்ட் இது வந்து 3 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா. இதில் வந்து மேஜர் வெர்ஷன்றது 1 அண்ட் தென் இதில் ரிவிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் நம்ம செஷன்லேயே பார்த்துருந்தோம். எந்தெந்த வெர்ஷன் என்ன எப்போ வந்திருந்தாங்க, அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத கம்பேரிஷன் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த மெஷினில் வந்து லோக்கலாக நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த டவுன்லோட் ஆனதை வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே கொண்டு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ண கான்டென்ட்டை வந்து ஜஸ்ட் இப்போ தான் டவுன்லோட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இதை வந்து நான் ஒரு பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். நம்ம ஸ்கில்லப் ஸ்டாண்ட் சொல்லிட்டு ஒரு டைரக்டரிக்குள்ளே சீக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா terraform.exe ஒரு ஜஸ்ட் ஒரு 97 MB ஃபைல் தான், அது லெஸ் தேன் 100 MB ஃபைல். அண்ட் இந்த லைசன்ஸ் ஃபைலில் வந்து ஜென்ரலாக இது என்ன பர்டிகுலர் பிஸ்னஸ் சோர்ஸ் லைசன்ஸா இல்லை ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸா, பழைய வெர்ஷன் வந்து நான் சொல்லியிருந்தேன் அது வந்து உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ் கேட்டகரியில் வரும். ஸோ ஓப்பன் சோர்ஸ்க்கும் பிஸ்னஸ் சோர்ஸ்க்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் அண்ட் இதில் வந்து என்ன வெர்ஷன்லேருந்து இது லைசன்ஸ்டு வெர்ஷனாக மாறுச்சு அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் எந்த கார்பரேஷன் வந்து இதை வந்து இந்த லைசன்ஸை வந்து காப்பிரைட் வாங்கியிருக்காங்க அப்படின்றது இருக்கு. ஸோ இப்போ கரண்டாக வந்து ஹேஷிகார்ப்ன்றது ஒரு IBM-ஓட கம்பெனியாக தான் இருக்கு. அண்ட் ஸோ இதில் இந்த லைசன்சிங்கோட டேர்ம்ஸ் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் செஷன்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ்க்கும் இந்த பிஸ்னஸ் சோர்ஸ் லைசன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு, MPL-க்கும் BPL-க்கும் BSL-க்கும் என்னன்ட்டு. ஸோ அதை நீங்கள் ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த 2 ஃபைலை நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா என்னுடைய ஒர்க்கிங் டைரக்டரிக்கு நான் கொண்டு வந்துடுறேன். லெட்ஸ் சே இந்த ஸ்கில்லப் ஸ்டாண்ட் அப்படின்ற ஒரு டைரக்டரியில் வந்து கொடுத்துட்றேன். இப்போ இந்த 2 ஃபைல் எனக்கு இப்போ தேவையில்லை. ஐ கேன் ஜஸ்ட் மூவ் இட் டு அவாய்ட் எனி கைண்ட் ஆஃப் கன்ஃபியூஷன், ஆர் எல்ஸ் நான் அதை டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த 2 ஃபைல் தான் நமக்கு வந்து இப்போ தேவை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து நீங்கள் லைசன்ஸ் ஃபைலை இப்போ நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் இப்போ டெராஃபார்மை பொறுத்த வரைக்கும் டெராஃபார்மோடைய ஃபைல்ஸ் எல்லாமே .tf அப்படின்ற .terraformன்ற எக்ஸ்டென்ஷனில் தான் இருக்கணும். ஸோ 99% அப்படி தான் இருக்கும். ஒரு சில ஆர்கனைசேஷனில் வந்து .tf .json அப்படின்ற மாதிரி ஜேசன் ஃபைல்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரேர் கேஸ், பட் அதுவும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் இப்போ ஜென்ரலாக நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா main.tf அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது என்ன நேம் வேணா இருக்கலாம். ஓகே, இட் கேன் பி எனி name.tf, பட் ஜென்ரலாக வந்து main.tfன்றது ஒரு ஸ்டாண்டர்டாகவே மாறிடுச்சு. ஸோ அந்த ஃபைலில் தான் நம்ம என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம ஒன் பை ஒன்னாக எப்படி அந்த ஃபைல் கிரியேட் பண்ணுறது, என்ன சின்டாக்ஸ் எப்படி இருக்கணுன்றதை நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த டெராஃபார்மோடைய இனிட் வந்து இந்த டைரக்டரியில் நம்ம அதை ரன் பண்ணுறோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் எம்டி டைரக்டரி தான் இருக்குது. இதில் எதுவுமே வந்து
நம்ம எந்த ஒரு டெராஃபார்ம் ஃபைல்ஸுமே கொடுக்கல. ஸோ அப்படின்ற சுச்சுவேஷனில் என்ன நடக்குது அப்படின்றத இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து 2 பர்டிகுலர் EXE ஃபைல்ஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து எந்த ஒரு டைரக்டரியுமே இல்லை. ஸோ பாருங்க, இது வந்து நான் வெறும் டைரக்டரி மட்டும் கொடுத்து பார்த்தேன். அண்ட் ஃபைல்ஸ் மட்டும் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ டைரக்டரி இல்லாமல் வெறும் ஃபைல்ஸ் மட்டும் பார்க்குறேன். ஸோ இந்த 2 ஃபைல்ஸ் மட்டும் தான் இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்கு. ஸோ இதில் ஏதாவது சப் டைரக்டரிஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஹிடன் ஃபைல்ஸ் ஆர் ஓகே. ஸோ வேற எந்த ஒரு ஹிடன் ஃபைல்ஸுமே இல்லை. அண்ட் அதுக்குள்ள எதுவுமே சப் டைரக்டரிஸும் இல்லை. நம்ம இதை செக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த டெராஃபார்முடைய init கமாண்ட் அப்படின்னு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து இந்த லொக்கேஷனை வந்து ஒரு டெராஃபார்ம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ரெடிமேட் டைரக்டரியா வந்து ஒரு ஒர்க்கிங் டைரக்டரியா வந்து இது மாற்றி கொடுத்துரும். ஸோ ஜென்ரலாக நம்ம இந்த டெராஃபார்முடைய ஃப்ளோ, அந்த பிளான் அப்ளை இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் டைரக்டரியில் இந்த பர்டிகுலர் init கமாண்டை நம்ம ரன் பண்ணோம். ஸோ இப்போ இந்த init கமாண்டை ரன் பண்ணுறதால என்னன்னு சொல்றாங்க, இதுல வந்து இந்த டைரக்டரியில வந்து எந்த விதமான ஒரு டெராஃபார்ம் கான்ஃபிகரேஷன் ஃபைலுமே இல்லை. பட் நீங்க டெராஃபார்ம் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நீங்க டைரக்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு எம்டி டைரக்டரியை தான் நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறோம். இதுல .tf ஃபைல்ஸ் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு, ஸோ TF ஃபைல்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அது ஒரு எம்டி டைரக்டரியா வந்து கன்சிடர் பண்ணிடுச்சு. சரி, ஓகே. இப்போ இந்த எம்டி டைரக்டரியில வந்து எப்படி நம்ம தேவையான பிளக்இன்ஸ் அண்ட் அந்த பர்டிகுலர் மாடியூல்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம், எப்படி வந்து இது வந்து நடக்குது அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு main.tfன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணலாம். ஒரே ஃபைலில் வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ப்ரீவியஸ் செஷன்லேயே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ main.fileலே வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உங்களுக்கு தேவையான என்ன ப்ரொவைடர், கிளவுட் ப்ரொவைடரோ அந்த ப்ரொவைடர் ஆட் பண்ணலாம். AWSஓ அஜூரோ அதை நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணலாம். அதில் என்ன வெர்ஷன் வேணுன்றதையும் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிடலாம். இதுவே நீங்கள் வந்து ஒரு சில பெரிய என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷன் போனீங்க அப்படின்னா இதை தனித்தனியாக வந்து ஒரு 3 ஃபைலாக வந்து கிரியேட் பண்ணுவாங்க. main.tf தனியாக இருக்கும், providers.tf தனியா இருக்கும், versions.tfன்னு சொல்லிட்டு தனித்தனியாகவும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு டெராஃபார்ம் init கமாண்ட் ரன் பண்ணும்போது பேக் எண்ட்ல என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு புரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ரொவைடரை மட்டும் நம்ம இங்கே இனிஷியேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். சில ரெஃபரன்ஸ் ஃபைல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து லெட்ஸ் சே இந்த ஒர்க்கிங் டைரக்டரி நான் போயிடுறேன். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து நோட் பேட் ஆர் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் எடிட் பண்ணுற ஒரு டூல்லே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். பட் வந்து ஜென்ரலாக ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் இல்லை வந்து ஒரு டெவலப்பராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எக்லிப்ஸோ இல்லை விஷுவல் ஸ்டுடியோ கோடு தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் இந்த மெஷினில் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு இந்த டைரக்டரியை வந்து ஓப்பன் பண்ணுறேன். அதில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு இப்போ நமக்கு காமிச்சிருவாங்க. ஸோ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது மாதிரி தான். ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான ஃபைல்ஸ், இப்போ நீங்கள் வந்து ஒரே ஃபைலில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் கொடுக்கனாலும் கொடுக்கலாம். இந்த main.fileலே வந்து உங்களுக்கு தேவையான ப்ரொவைடர், தேவையான வெர்ஷன் அண்ட் தென் என்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ எல்லா பிளாக்குமே வந்து இந்த பர்டிகுலர் இதுக்குள்ள ஒரே ஃபைலில் கொடுத்தாலும் கொடுத்துடலாம். சரி, டெராஃபார்ம் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் மல்டிபிள் ஃபைல்ஸ் .tf ஃபைல்ஸ் கொடுத்தாலுமே அது வந்து கன்சாலிடேட் பண்ணி தான் உங்களுக்கு கிரியேட் பண்ண போகுது. ஸோ இட் இஸ் கோயிங், ஐ மீன் டெராஃபார்மோட எக்ஸிக்யூட்டபிள் அந்த பைனரி வந்து அதோடைய ஒர்க்கிங் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுவே என்ன மாதிரியான ப்ரீ ரெக்வசைட், என்ன ஆர்டரில் கிரியேட் பண்ணணும், அந்த டிபெண்டன்சிலாம் அதை எவாலுவேட் பண்ணி தான் அது கிரியேட் பண்ண போகுது. ஸோ பட் நீங்கள் வந்து உங்களுடைய பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் ஒரு இன்னொருத்தவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் கொடுக்கணும், இல்லை மல்டிபிள் டீம் மெம்பர்ஸ் வந்து கொலாபரேட் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஸ்டாண்டர்டைசேஷனுக்காக தனித்தனியாக நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு 100 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு, மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக ஒரு ஃபைல்லையும் போயிட்டு ப்ரொவைடர்ஸ் வெர்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ நீங்கள் சென்ட்ரலைஸ்டாக வந்து என்னென்ன மாடியூல் வேணும், என்னென்ன வெர்ஷன் வேணும், என்னென்ன பர்டிகுலர் ப்ரொவைடர்ஸ் வேணுன்றதை நீங்கள் தனியாக கொடுத்து அது தனியாக மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்காக, என்விரான்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த இதுக்கு என்னென்ன வேணுமோ, என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமோ அதை நீங்கள் தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து நீங்கள் மூணுத்தையும் ஒரே இதில் கொடுக்கனாலும் கொடுக்கலாம், இல்லை தனித்தனியாக நம்ம கொண்டு போனாலும் கொண்டு போகலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து நமக்கு லெட்ஸ் சே இது மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ரியலி நீடட். ஸோ லெட் மீ இப்போ இந்த ஹேஷ்க்கு அதனால் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் இக்னோர். ஸோ அது வந்து ஜஸ்ட் ஃபார் ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் தேவையில்லாத ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து இப்போ லெட்ஸ் சே வெர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ இப்போ இந்த கோடோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட் மீ ஜஸ்ட் காப்பி த ஃபைல். இந்த கண்டென்ட் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ இதில் போயிட்டு நான் ஐ வில் ஜஸ்ட் கிரியேட் அ நியூ ஃபைல். ஓகே, ஸோ ஃபோல்டர் கிரியேட் பண்ணாலும் இதில் கிரியேட் பண்ணிக்க, இல்லை ஃபைல் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்க. ஜென்ரலாக நம்ம வந்து மெயின் டாட் டிஎஃப்னு கொடுக்கனாலும் கொடுக்கலாம், இல்லை வெர்ஷன் டாட் டிஎஃப்னாலும் கொடுக்கலாம். ஸோ இல்லாட்டி நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் கிவ் எனி நேம். ஓகே, அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து டாட் டிஎஃபாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து இப்போ வந்து ஒரு ஃபைல் கிரியேட் ஆகுது. லெட் இட் கெட் கிரியேட்டட். ஸோ ஃபைல் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வி கேன் ஜஸ்ட் கோ அண்ட் என்டர் த கண்டென்ட். ஸோ இதில் வந்து நம்ம அந்த கான்டென்ட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு வந்து இதில் அந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இதில் கிளியராக புரிய வரும். ஸோ இதில் நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் பை ஸ்ட்ரக்சராக இதில் காமிக்கிறாங்க பாருங்கள். நம்ம அந்த ப்ரொவைடர் ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயே இன்டெகிரேஷன் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறைய எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெராஃபார்ம் உடைய வெர்ஷன் இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இட் கேன் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1.5 அண்ட் லெஸ் தேன் 2.0. ஏன்னா நிறைய டெவலப்பர்ஸ், நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரே பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து என்ன வெர்ஷனில் வந்து இந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட் ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் அந்த பர்டிகுலர் இது கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இந்த பர்டிகுலர் வெர்ஷன் மட்டும்தான் வேணும் அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் மென்ஷன் ஈக்குவல் டு இந்த வெர்ஷன் தான் இருக்கணும், அதாவது 1.13 தான் யூஸ் பண்ணணும், 1.13 நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் அதிலே வந்து இந்த இடத்துல டில்ட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. டில்ட் சிம்பிள் என்னன்னா, ரைட் மோஸ்ட் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இது டில்ட் சிம்பிள் கிரேட்டர் தேன் 1.5ன்னு கொடுத்துருக்காங்க. 1.5.0 இருக்கலாம், 1.5.1 இருக்கலாம், 2 இருக்கலாம். அந்த மாதிரி ரைட் மோஸ்ட் நம்பர் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அந்த மைனர் வெர்ஷன் வந்து என்ன வேணா இருக்கலாம் அப்படின்றது தான் அந்த டில்ட் சிம்பிளில் வந்து அதை கன்வே பண்ணுவாங்க. ஸோ இப்போ நமக்கு டெராஃபார்முடைய வெர்ஷன் என்ன வேணும் அப்படின்றது இங்கே நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு என்னென்ன ப்ரொவைடர் வேணும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு AWS டவுன்லோட் பண்ணணும், Azure டவுன்லோட் பண்ணணும், Google டவுன்லோட் பண்ணணும், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ப்ரொவைடர்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ இது பேக் எண்டில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த HashiCorp.aws-ன்றது இட் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரி, HashiCorp-உடைய ரெஜிஸ்ட்ரி இருக்குது, டெராஃபார்ம் ரெஜிஸ்ட்ரி இருக்குது. அங்கேருந்து தான் வந்து இந்த பர்டிகுலர் தேவையான நமக்கு பிளகின் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு அந்த போர்ட்டலில் போயிட்டு நான் காமிக்கிறேன் குயிக்காக. ஸோ registry.terraform.io/HashiCorp. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு டேரெக்டாகவே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் நான் ஜஸ்ட் இதில் என்டர் கொடுக்குறேன். ஸோ இதில் போயிட்டு ப்ரௌஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் போயிட்டு நீங்கள் ப்ரொவைடர் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆர் ஹவு மெனி 5000 ப்ரொவைடர்ஸ்க்கு மேலே இருக்கிறாங்க. அண்ட் இதில் கிளவுட் ப்ரொவைடர்ஸ் வந்து முக்கியமாக நம்ம டாப் 6 கிளவுட் ப்ரொவைடர்ஸ் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் கண்டெய்னரைசேஷன் ப்ரொவைடர் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு என்ன கேட்டகரி வேணுமோ அது இது பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் மாடியூல்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு பர்டிகுலர் கிளவுட் ப்ரொவைடர்லையும் என்னென்ன மாடியூல் வேணும், மாடியூல்னா கம்ப்யூட், நெட்வொர்க், ஐஏஎம், ஸ்டோரேஜ், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 20,000 மாடியூல்ஸ்க்கு மேலே இருக்கும் இதில். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் 20,000 ப்ளஸ் மாடியூல்ஸ், 5,000 ப்ளஸ் ப்ரொவைடர்ஸ், நிறைய லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து இங்கே ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து தான் வந்து அது இப்போ டவுன்லோட் ஆக போகுது. நான் உங்களுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்படி நடக்குது பேக் எண்டில் அப்படின்றது காமிக்கிறேன். சரி, இங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். பட் இது இங்கே எப்படி நடக்க போகுதுன்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம லெட்ஸே எனக்கு ஃபர்ஸ்ட் நான் AWS மட்டும் இதில் வந்து வர மாதிரி நான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். தென் நம்ம மற்ற ப்ரொவைடர்ஸை வந்து இதில் ஆட் பண்ணலாம். ஓகே, fine, let me save the file. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுக்கலாம். அதனால தான் நான் anyname.tfன்னு கொடுத்துருக்கேன். பட் ஜென்ரலாக நீங்கள் ஆர்கனைசேஷனில் போனீங்க அப்படின்னா main.tfன்னு இருக்கும். பட் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம், வெறும் வெர்ஷன்ஸை பற்றி தான் கொடுத்துருக்கோம். எனக்கு வந்து HashiCorp-உடைய வெர்ஷன் வந்து 1.5லேருந்து 2 வரைக்கும் என்ன வேணா இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி எனக்கு AWS-உடைய ப்ரொவைடர் வெர்ஷன் வந்து 5க்கு மேலே என்ன வேணா இருக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த டில்ட் சிம்பிள் கொடுத்துருக்கோம். இந்த டில்ட் சிம்பிள்னா என்னன்னா, உங்களுக்கு 5.xல என்ன வெர்ஷன் வேணா இருக்கலாம். பட் ஆனால் இந்த மேஜர் வெர்ஷன் வந்து 6 இருக்க முடியாது. அதுதான் அங்கே கன்வே பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் இங்கே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வேணும்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஹேஷுக்கு அப்புறம் நீங்கள் என்ன கொடுத்தாலுமே அது வந்து உங்களுக்கு இட் இஸ் நாட் going to be included in your script. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான Terraform CLI இருக்கணும் அப்படின்றத அங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ லெட் மீ சேவ் இட்.
இப்போ போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா Terraform init கமாண்ட் கொடுத்தேன் அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவைடர் வந்து நமக்கு லோக்கல் மெஷினில் நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்களா அந்த ஒர்க்கிங் டைரக்டரியில் வந்து அது டவுன்லோட் ஆகணும். அண்ட் அதே மாதிரி Terraform உடைய வெர்ஷனும் வந்து உங்களுக்கு பேக் எண்டில் வேலிடேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இனிஷியலைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ இனிஷியலைசேஷன் அப்படின்னும் போது நமக்கு இந்த டைரக்டரி வந்து இட் இஸ் ரெடி டு அக்செப்ட் எனி Terraform ரிலேட்டட் கமாண்ட்ஸ் வந்து இப்போ நெக்ஸ்ட் இந்த பிளான் வேலிடேட்லாம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த பர்டிகுலர் டைரக்டரி. பட் இதில் வந்து இப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஹிடன் ஃபைல்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ லெட் மீ ஆல்சோ கன்ஃபார்ம் தட் இதில் ஏதாவது ஹிடன் ஐட்டம்ஸ் இருக்கான்ட்டு. ஸோ இதில் எந்த மாதிரியான ஹிடன் ஐட்டம்ஸும் இல்லை. பட் இப்போ நான் Terraform init வந்து இப்போ போயிட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ Terraform init அதே சேம் கமாண்ட் அதே டைரக்டரியில தான் கொடுக்குறேன். பட் இப்போ என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா நமக்கு அதில் ஒரு Terraform ஃபைல் இருக்கு. அப்போ Terraform வந்து அந்த ஃபைலை ரீட் பண்ணிட்டு அதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து செக் பண்ணிட்டு இப்போ வந்து பேக் எண்ட் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறாங்க. இந்த பேக் எண்ட்ன்றது என்னது? பேக் எண்டில் வந்து நம்ம என்னென்ன பர்டிகுலர் ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ண போகிறோம் ஏடபிள்யூஎஸ்ல அஷூரில் அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸோடைய ஸ்டேட் என்ன, அது நம்ம வந்து எப்போ கிரியேட் பண்ணோம், என்ன கான்ஃபிகரேஷனோட கிரியேட் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில்ஸை கொண்டு போயிட்டு உங்களுக்கு பேக் எண்டில் வந்து ஒரு ஸ்டேட் ஃபைலில் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் லோக்கலாக ஒரு டெவலப்பர் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக நீங்கள் லோக்கலாக பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் ஃபைல் வந்து லோக்கலாக உங்களுக்கு சேவ் ஆகும். இதுவே நீங்கள் வந்து ஜென்ரலாக ஒரு சிஐசிடி பைப்லைன் வழியாக பண்ணும்போது அது என்ன பண்ணுவாங்கன்னா ஈவன் நீங்கள் லோக்கலாக இருந்து நீங்கள் ரிமோட்டில் வந்து யூ கேன் ஸ்டோர் த ஸ்டேட் ஃபைல் லைக் ஜென்ரலாக வந்து ஒரு அஷூர் பிளாப்லையோ இல்லை அமேசான் S3லையோ இது ஒரு பர்டிகுலர் Terraform உடைய க்ளவுட்லையோ நீங்கள் அந்த ஸ்டேட் ஃபைலை வந்து ஸ்டோர் பண்ணலாம். அப்போ தான் வந்து மல்டிபிள் டெவலப்பர்ஸ் வந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அது என்ன எப்போ கிரியேட் பண்ணாங்க அதோடைய ஸ்டேட் என்ன அப்படின்றது வந்து சென்ட்ரலைஸ்டாக உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக வந்து Terraform வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இனிட் ஆச்சு. லாஸ்ட் டைம் வந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரல, இதில் Terraform ஃபைலே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இங்கே மெசேஜ் வரல. நமக்கு இன்ஸ்டட் என்ன வந்திருக்கு? ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏடபிள்யூஎஸோட வெர்ஷன் வந்து நீங்கள் 5ல வந்து கிரேட்டர் தென் 5 இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அவங்க 5.100 கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு பேக் எண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெடி ஆயிருக்கு, இனிஷியலைஸ் ஆயிருக்கு. அண்ட் இதில் கிளியராக கொடுத்துட்டாங்க terraform.lock.cl HCL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலும் வந்து இங்கே லாக் ஆயிருக்கு. இது எதுக்காக இந்த லாக் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம மேலே கொடுத்துருக்கக்கூடிய ப்ரொவைடர் செலெக்ஷன்ஸை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு இந்த பர்டிகுலர் லாக் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து இங்கேயே நம்ம டிஏஆர் கொடுத்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன ஃபைல்ஸ் எக்ஸ்ட்ரா கிரியேட் ஆயிருக்கு. இப்போ ரெண்டு ஹிடன் ஃபைல்ஸ் கிரியேட் ஆயிருக்கு .terraform.lock.hcl. ஸோ இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதுக்கு இதில் டேரக்டரியே இல்லாமல் இருந்தது. இப்போ நான் டேரக்டரி நான் லிஸ்ட் டவுன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா இப்போ அந்த .terraformன்றது ஒரு டேரக்டரி. அந்த டேரக்டரியில் வந்து என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நான் டேரக்டரி மட்டும் லிஸ்ட் டவுன் பண்ணுறேன். இப்போ இதில் .terraformனு ஒரு டேரக்டரி இருக்கு. ஸோ அதில் வந்து சப் ஃபைல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க ஒரு ஃபோல்டருக்குள்ள என்னென்ன இருக்குன்றது இங்க நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ அந்த .terraformக்குள்ள ப்ரொவைடர்ஸ்னு ஒரு ஃபோல்டர், அந்த ப்ரொவைடர்ஸ்குள்ள registry.terraform.io அதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா HashiCorpனு ஒரு ஃபோல்டர், அதுல AWS அண்ட் AWS உடைய ப்ரொவைடர் வெர்ஷன் அந்த பர்டிகுலர் உடைய எக்ஸிக்யூட்டபிள் வந்து உங்களுக்கு இங்க டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ அதோடைய பைனரி ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிருக்கு. இது எங்கேருந்து இப்போ டவுன்லோட் ஆயிருக்குன்னு நோட் பண்ணீங்களா? registry.terraform.ioல HashiCorpல AWS. இப்போ பேக் எண்ட்ல என்ன நடக்குது? அந்த பர்டிகுலர் சைட் நான் காமிச்சேன் இல்லைங்களா? அந்த சைட்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான அந்த பைனரி ஃபைலை கொண்டு வந்து இங்க டவுன்லோட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இதே கமாண்ட்ல இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸோ இப்போ இதுக்குள்ள என்ன ஒரே ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர் மட்டும்தான் இருக்கு. லெட்ஸ் சே நான் .terraform /regis providersக்குள்ள ரெஜிஸ்ட்ரிக்குள்ள HashiCorp ஃபோல்டர்ல என்ன இருக்குன்றதை உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஸோ இதில் AWSனு ஒரே ஒரு டைரக்டரி மட்டும்தான் இருக்கு, கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், we can just go back to the home directory. ஓகே, ஸோ இன்னும் ஒரு ஸ்டெப் கூட பேக் போய்க்கலாம். let me go and change the file. இப்போ இந்த content நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா let me try and change the content. இப்போ இதில் வந்து நமக்கு தேவையான அடிஷ்னல் ப்ரொவைடர்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த அடிஷ்னல் ப்ரொவைடர்ஸ் நான் வந்து 2 ப்ரொவைடருங்க ஆட் பண்ணுறேன். அஷூரோடைய இதுவும் ஆட் பண்ணுறேன் அண்ட் ஈவன் நான் going to include Google
ஸோ இப்போ நமக்கு 2 ப்ரொவைடரோடைய டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிட்டேன். அஷூருக்கு வந்து இட் ஷுட் பி 3 வெர்ஷனில் இருக்கலாம். அண்ட் இந்த இது வந்து உங்களுக்கு இட் கேன் பி எனி லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கிறேன். அண்ட் அகெயின் இது வந்து 5 to 6 வரைக்கும் இருக்கலாம். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 அண்ட் இட் ஷுட் பி லெஸ் தேன் 6ன்ற மாதிரி இதில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இதை எப்படி வேணால் நீங்கள் வந்து இதை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சின்டாக்ஸை இதில் டில்ட் சிம்பிள் தான் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி தான் வந்து ஆர்கனைசேஷனில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை நான் சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணும்போது என்ன டிஃப்ரென்ஸ் நடக்குது அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ரன் பண்ணா அப்படின்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஜென்ரலாக இது வந்து அந்த பர்டிகுலர் நான் என்ன பண்ணுறேன், இதை போயிட்டு நான் பர்பஸ்ஃபுல்லாகவே நான் ரீநேம் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ இது ரீநேம் பண்ணுறதால ஏதாவது அதில் பிரச்சனை வருதா? இட் கேன் பி எனி நேம் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ வந்து இதை நான் வெர்ஷன்ஸ் டாட் டிஎஃப்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிட்டேன் அந்த ஃபைலை. ஸோ இது வந்து திருப்பி மறுபடியும் போயிட்டு அதே ஃபைலை வந்து எனிநேம் டாட் டிஎஃப்ன்ற ஃபைலை போய் சர்ச் பண்ணுதா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து ஆல்ரெடி ஏடபிள்யூஎஸ் இருக்கு கரெக்டுங்களா? என்னுடைய லோக்கல் மிஷினில் ஏடபிள்யூஎஸ் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் அது போயிட்டு டவுன்லோட் பண்ணுதா என்னன்றதை நம்ம இப்போ வந்து வேலிடேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐடியலாக அது டவுன்லோட் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து அது ஆல்ரெடி இருக்கு. அண்ட் அந்த லாக் ஃபைலில் என்ன இருக்குன்றதையும் சும்மா பார்த்துடலாமா? ஸோ இதில் போயிட்டு லெட்ஸ் சே just a second. ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 2 ஃபைல் ஆல்ரெடி நான் வந்து இந்த டாட் டெராஃபார்ம் ஃபைலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இந்த டெராஃபார்ம் டாட் லாக் டாட் ஹெச்சிஎல் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அ டேரக்டரி. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, இது மட்டும் தான் டேரக்டரி. ஓகே, ஸோ இந்த இடத்துல டிஏஆர்ன்றது இங்கே டேரக்டரி, இது வந்து ஃபைல். ஸோ இந்த ஃபைலில் என்ன இருக்குது அப்படின்றது வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் டூ த வியூ டைப் கமாண்ட் யூஸ் பண்ணிப்போம். டைப் ஸ்பேஸ் டாட் டெராஃபார்ம் டாட் லாக் டாட் ஹெச்சிஎல். ஸோ இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, என்ன வெர்ஷன் அப்படின்றத வந்து டவுன்லோட் பண்ண வெர்ஷனை இங்கே லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஃபைலில் டெராஃபார்ம் ஃபைலில் கொடுத்து டவுன்லோட் பண்ணியிருந்தோம். அதோடைய ஹேஷ் வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. இதோடைய வெர்ஷன் நம்பர் இங்கே லாக் ஆயிருக்கு. இந்த நம்பர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இது மறுபடியும் நீங்கள் ஏதாவது இப்போ இனிஷியலைஸ் பண்ணுறீங்க, புதுசாக ஏதாவது வெர்ஷன் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பி டெராஃபார்ம் இனிட் கமாண்ட் கொடுக்கும்போது அந்த பர்டிகுலர் வெர்ஷன் அப்கிரேட் நடக்கும். ஸோ என்னென்ன நடக்கும்ன்றதை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுப்போம். தென் அதுக்கப்புறம் தியரட்டிக்கலாக போயிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். உங்களுக்கு குயிக்காக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ போயிட்டு நான் திருப்பி டெராஃபார்ம் இனிட் ரன் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ டைப்போ இருக்கு. ஸோ இதில் இன்னொரு விஷயமும் நான் வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். லெட்ஸ் சே பவர் ஷெல்ல நான் வந்து அதே டைரக்டரியிலேருந்து நான் வந்து ரன் பண்ணுறேன்னு எடுத்துப்போம். ஓகே, சாரி ஃபார் த டிலே. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பவர் ஷெல் ஓப்பன் பண்ணிட்டேன். பிஎஸ் ப்ராம்ப்டில் இருக்குது. இந்த இடத்துல நான் டெராஃபார்ம் கமாண்ட் கொடுத்து இனிட் கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ டெராஃபார்ம் இஸ் நாட் ரெகக்னைஸ்ட் அஸ் த நேம் ஆஃப் த கமாண்ட்லெட் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் கமாண்டில் ரன் பண்ணும்போது உங்களுக்கு அது எடுத்துக்கிச்சு. இப்போ வந்து டெராஃபார்ம் வந்து பவர் ஷெல்லில் வந்து ரன் பண்ணும்போது கமாண்ட்லெட்டாக அது கன்சிடர் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி டாட் ஸ்லாஷ் கொடுத்து ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் டாட் ஸ்லாஷ் கொடுத்து ரன் பண்ணலாம். இப்போ நான் இனிட் கொடுத்தனா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பேக் எண்ட் வந்து இனிஷியலைஸ் ஆகுது. ஸோ பவர் ஷெல்லில் கொடுக்கும்போது நீங்கள் அதை வந்து எக்ஸிக்யூட்டபிளாக கொடுக்கணும். அதே மாதிரி இது நீங்கள் எந்த டேரக்டரிலேருந்து வேணால் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேரியபிள் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ண தெரியும். ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிள் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அது எங்கேருந்து வேணால் ரன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ அதே டெராஃபார்ம் இனிட் கமாண்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல போயிட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் விஷயங்கள் இருக்கா அப்படின்றத மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அப்போ அஷூர் இல்லை, கூகுள் இல்லை அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. பட் வேறஸ் ஏடபிள்யூஎஸ் ஆல்ரெடி இருக்கு, டிபெண்டன்சி ஃபைலில் ஆல்ரெடி ஒரு வெர்ஷன் இருக்கு, அதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க, டெராஃபார்மோடைய அந்த பைனரி டிசைட் பண்ணிடுச்சு. அண்ட் இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்க, அஷூர் ஆர்எம் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கு அண்ட் அது சைன் பண்ணியிருக்காங்க. அது என்ன வெர்ஷன் அப்படின்றது. அதே மாதிரி கூகுள் வெர்ஷன் வந்து 5.45.2 அண்ட் 6 கம்மியாக நமக்கு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ஏடபிள்யூஎஸ் வந்து ப்ரீவியஸ்லி யூஸ்ட் வெர்ஷன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ மறுபடியும் அந்த ப்ரொவைடருடைய அந்த செலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் டாட் டெராஃபார்ம் டாட் லாக் டாட் சிஎல் ஃபைலில் போயிட்டு உங்களுக்கு அந்த சேஞ்சஸ்லாம் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ லெட் அஸ் கோ அண்ட் செக் தட்.
ஸோ இதை நீங்கள் நோட் பேடில் ஓப்பன் பண்ணி பார்க்கனாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் காமிச்சேன். ஓகே, ஸோ இதில் என்ன இருக்கும், இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 2 இது ஆட் ஆயிருக்கும். ஆல்ரெடி AWS இருந்தது, இப்போ அடிஷ்னலாக உங்களுக்கு அந்த ஹேஷ் வேல்யூவோட அஷூரும் ஆட் ஆயிருச்சு. அஷூரோடைய ரிசோர்ஸ் மேனேஜர் என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு, ஜிசிபியும் உங்களுக்கு கூகுளோடைய கிளவுட் டீட்டெயில்ஸும் இதில் ஆட் ஆயிருக்கும். எல்லாமே அதே ப்ரொவைடர் அதே லொக்கேஷன்லேருந்து தான் உங்களுக்கு அது டவுன்லோட் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் போயிட்டு நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். அந்த டைரக்டரிக்குள்ளே போயிட்டு இந்த தடவை டவுன்லோட் ஆயிருக்கா அப்படின்னு பாருங்க. ஸோ இதில் ப்ரொவைடர்ஸ்குள்ளே க்ளீன் பண்ணிடுறேன் ஸ்க்ரீனை. CDIR பாருங்க, ரெஜிஸ்ட்ரி டாட் இதுக்குள்ள இப்போ 3 ஃபோல்டர் இருக்கணும். இப்போ நமக்கு இருக்குங்களா, AWS, Azure and GCP அந்த மூணுமே வந்து அதோடைய ரெஸ்பெக்டிவ் ஃபோல்டர்ஸ் வந்துச்சு. இப்போ இதுக்குள்ள அந்த பர்டிகுலர் எக்ஸிக்யூட்டபிள் அதோடைய ரெலவெண்ட் இதெல்லாம் அங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெராஃபார்ம் init கமாண்ட் கொடுக்கும்போது என்ன பேக் எண்டில் நடக்குது அப்படின்றது ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இந்த வெர்ஷன் ஃபைல் நம்ம ஃபைல் ரீநேம் பண்ணதால் அதுக்கு ஒரு இம்பாக்ட்டுமே இல்லை. ஸோ இட் கேன் பி எனி நேம். ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் ஸ்டாண்டர்டைஸ்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரே ஃபைலில் கொடுக்க மாட்டாங்க. பெரிய என்டர்பிரைஸில் போனீங்க அப்படின்னா மெயின், ப்ரொவைடர்ஸ், டிஎஃப்னு சொல்லிட்டு இப்போ வெர்ஷன்ஸ்ல வந்து வெறும் வெர்ஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மெயின் ஃபைலில் வந்து உங்களுக்கு வந்து இந்த என்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறீங்க ஜென்ரலாக அந்த தான் அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன ரிசோர்ஸஸ் உங்களுக்கு வேணும், அண்ட் ப்ரொவைடர்ஸில் வந்து என்னென்ன ப்ரொவைடர் வேணும். லெட்ஸ் சே அஷூர் வேணுமா, AWS வேணுமா, இல்லை கியூபர்னட்டிஸ் வேணுமா, இல்லை ஒரு சாஸ் பார்ட்டிலேருந்து டேட்டா டாக் வேணுமா, டைனட்ரேஸ் வேணுமா அப்படின்றது அதில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேர் ஆர் 5000+ ப்ரொவைடர்ஸ் அண்ட் 20,000+ மாடியூல்ஸ் இருக்கு. ஸோ அது உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னொரு விஷயமும் நடக்கும். இப்போ நம்ம வந்து மல்டிபிள் என்விரான்மெண்ட் இருக்கு, மல்டிபிள் அப்ளிகேஷன் இருக்கு, அதுக்கு காமனாக தேவையான சில ரிசோர்சஸ் இருக்கு. லைக் வர்ச்சுவல் மஷின்ஸ், இல்லை வந்து ஒரு AKS கிளஸ்டர் இருக்கு, இல்லை ஒரு பர்டிகுலர் AWS உடைய லெட்ஸ் சே நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் லேம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், இல்லை ஸ்டெப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை காமனாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதில் மாடியூல்ஸ்னு வந்து தனியாக கிரியேட் பண்ணிட்டு இங்கேருந்து நீங்கள் எல்லா பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டுக்கும் அப்ளிகேஷனுக்கும் நம்ம காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் மெயின் ஒர்க்கிங் டைரக்டரியில் வந்து நீங்கள் கொடுக்கும்போது அது டவுன்லோட் ஆகிக்கும். அது தனியாக நீங்கள் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம டெராஃபார்ம் init கமாண்ட் வந்து நம்ம ரன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேக் எண்ட் ஸ்டேட் இனிஷியலைஸ் ஆகுது. அண்ட் அதை தாண்டி வந்து உங்களுக்கு இந்த .terraform அப்படின்ற ஒரு ஹிடன் ஃபைல் ஃபோல்டருக்குள்ள உங்களுக்கு தேவையான அந்த ப்ரொவைடர்ஸோடைய EXE எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ இதுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா கூகுளோடைய அந்த வெர்ஷனுடைய எக்ஸிக்யூட்டபிள் இங்கே இருக்கும். ஸோ இது வந்து இப்போ இந்த பர்டிகுலர் ப்ரொவைடர் வழியாக தான், இந்த பிளக்இன் வழியாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டெராஃபார்முக்கும் GCPக்கும் ஒரு பிரிட்ஜ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டெராஃபார்ம் கூகுளோடைய APIயை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும், அதில் வந்து ஏதாவது நம்ம ரிசோர்ஸஸ் ப்ரொவிஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிளக்இன் ப்ரொவைடர் இல்லாமல் ஒர்க் ஆகாது. ஸோ அதுதான் நமக்கு இங்கே ப்ரொவைடர்ஸ்குள்ளே இப்போ டவுன்லோட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ போயிட்டு நம்ம we can try and continue the topic. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ரைட் தான் பண்ணியிருக்கோம். ஓகே, பேசிக்காக வந்து ஒரு டெவலப்பராக வந்து என்ன நமக்கு ப்ரொவைடர் வேணும் அப்படின்றத அங்கே கொடுத்துருக்கோம். பட் நம்ம என்னென்ன ரிசோர்ஸஸ் வேணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து இப்போ நம்ம கோடு எழுதுனதுக்கப்புறம், ஒரு டெராஃபார்ம் ஃபைல் எழுதுனதுக்கப்புறம் எப்படி பிளான் பண்ணுறோம், எப்படி அதை அப்ளை பண்ணுறோம், எப்படி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி ஆக்குறோம், இப்போ தேவையில்லாத ரிசோர்ஸஸ் எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறோன்றதெல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக. ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இனிட் ஸ்டேஜ். இனிட் ஸ்டேஜில் என்ன நடக்குது, இனிட் கமாண்ட் கொடுத்தோடனே ஒரு ஒர்க்கிங் டைரக்டரி வந்து இனிஷியலைஸ் ஆகுது. அதில் வந்து டெராஃபார்ம் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் இருந்தது அப்படின்னா இட் வில் கோ அண்ட் டவுன்லோட் த ப்ரொவைடர்ஸ் மாடியூல்ஸ், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அங்கே நடக்குது. அண்ட் உங்களுக்கு எங்கே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற ரிசோர்ஸஸுடைய பேக் எண்ட் அந்த டீடைல்ஸ் வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷனை வந்து எங்கே ஸ்டோர் பண்ணுறீங்கன்றதும் இப்போ நடக்கும் அந்த டெராஃபார்ம் init கமாண்டில். ஸோ அது வந்து இட் கேன் பி a லோக்கல் பேக் எண்ட் ஆர் இட் கேன் பி a ரிமோட் பேக் எண்ட் லைக் கிளவுட் ஆர் ஈவன் வந்து நீங்கள் ஒரு நெட்வொர்க் லொக்கேஷனில் ஒரு ரிமோட்டில் கூட நீங்கள் மல்டிபிள் டீம் மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணும்போது அப்படி தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இந்த பிளான் அப்ளை இந்த மாதிரி டெராஃபார்முடைய ஒர்க் ஃப்ளோ கமாண்ட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து இதுதான் நம்ம வந்து ஜென்ரலாக ரன் பண்ணுவோம். ஸோ டெராஃபார்முடைய init கமாண்ட் அப்படின்றது வந்து it will initialize a working directory and அதில் இருக்கக்கூடிய terraform configuration ஃபைலை ரீட் பண்ணி என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்து it will decide. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து
ஸோ இதுதான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுடைய மெஷினில் டெராஃபார்ம் செட்டப் பண்ணணும் அப்படின்னா இந்த init கமாண்ட். ஸோ அதோடைய ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இதில் செட்டப்னு கொடுத்துருக்கேன். மற்ற ஸ்டேஜஸ்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வேலிடேட்னா என்ன, பிளான்னா என்ன, அப்ளைனா என்னன்றது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். பட் டெராஃபார்ம் initன்ற கமாண்ட் வந்து இட் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரன் பண்ணும்போது இட் வில் prepare the particular folder or directory or project. அதனால உங்களுக்கு என்னென்ன ப்ரொவைடர் கூட கம்யூனிகேட் பண்ணணும், என்ன ரிசோர்சஸ் வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு அதில் நடக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒர்க்கிங் டைரக்டரிலையும் ஒரு தடவை ரன் பண்ணால் போதும். சரி, அதை மல்டிபிள் டைம் எப்போ ரன் பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது நியூ ப்ரொவைடர் வெர்ஷன் வந்திருக்கு, இல்லை புதுசாக நீங்கள் பேக் எண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து எப்போ நீங்கள் ரன் பண்ணக்கூடாதுன்றதும் இருக்குது. ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஜென்ரலாக வந்து இப்போ நீங்கள் init கமாண்ட் கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் டைம் செட் பண்ணும்போது நீங்கள் அதை ரன் பண்ணுறீங்க. அண்ட் இதில் ஏதாவது ப்ரொவைடர் வெர்ஷன் மாற்றுறீங்க, இல்லை அடிஷ்னலாக அதை ப்ரொவைடர் வேணா ஆட் பண்ணுறீங்க. அண்ட் பேக் எண்ட் பேக்கெண்டோடைய ஸ்டேட் ஃபைல் வேற எங்கேயாவது மூவ் பண்ணணும் அப்படின்னா அதை மாற்றுறீங்க. ஆர்எல்ஸ் புதுசாக அடிஷ்னலாக மாடியூல்ஸ் இருக்குது உங்கள் என்விரான்மெண்ட்டில், அடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் init கமாண்ட் ரன் பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து பேக்கெண்டில் வந்து என்னென்ன நடக்குது அப்படின்றது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இட் வில் இனிஷியலைஸ் த பேக்கெண்ட். உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய ஸ்டேட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தேவையான பேக்கெண்ட் இனிஷியலைஸ் பண்ணும். அண்ட் உங்களுக்கு தேவையான ப்ரொவைடர் பிளகின்ஸை வந்து இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணுவாங்க, மாடியூல்ஸை டவுன்லோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த ப்ரொவைடருடைய எஸ்டிகே வந்து இனிஷியலைஸ் ஆகும் உங்களுக்கு இந்த init கமாண்ட் ரன் பண்ணும்போது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தேவையான மாடியூல்ஸ் வந்து ஃபெச் பண்ணி உங்களுக்கு டவுன்லோட் ஆகுது. ஃபைனலாக அந்த சின்டாக்ஸ் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை அந்த ப்ரொவைடர்ஸில் வந்து எல்லாமே இனிஷியலைஸ் ஆகிடுச்சா, அந்த தேவையான மாடியூல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஒர்க்கிங் டைரக்டரியில் இருக்கா, அது இனிஷியலைஸ் ஆகுதான்றத வேலிடேஷனும் நடக்கும் டெராஃபார்ம் init கமாண்டில். ஸோ இதில் காமனாக சில ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பேக் எண்டை வந்து வேலிடேட் பண்ணாமையும் ஸ்கிப் பண்ணாமையும் நீங்கள் ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்கு வந்து init கமாண்டை மட்டும் ரன் பண்ணி பார்க்கணும், ரன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம், இல்லை ரீகான்ஃபிகர் பண்ணணும் பேக் எண்டை அப்படின்னாலும் அதுக்கு கமாண்ட் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து பிளகின்ஸ்லாம் வேண்டாம், எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து டெராஃபார்மை வந்து init மட்டும் பண்ணணும், எனக்கு ஆல்ரெடி வந்து சிஐசிடியில் வந்து கேச்சிங் நடந்திருக்கு, இல்லை வந்து ஆல்ரெடி இந்த பிளகின்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஸ்கிப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கமாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த சுச்சுவேஷனில் என்ன உங்களுக்கு நீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பர்டிகுலர் ஆட்ரிபியூட்டை கொடுத்துக்கலாம். ஸோ மெயினாக வந்து டெராஃபார்ம் init பண்ணும்போது பேக் எண்ட் இனிஷியலைசேஷன், உங்களுக்கு தேவையான ப்ரொவைடர் மாடியூல்ஸ் இதெல்லாம் வந்து டிபெண்டன்சிஸ்லாம் இருக்குது அப்படின்னா அந்த டிபெண்டன்சிஸ் சேர்த்து தான் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அண்ட் வந்து உங்களுக்கு தேவையான மாடியூல்ஸ் வந்து இங்கே செட்டப் நடக்கும். அண்ட் இன்கேஸ் அந்த மாடியூல் அந்த பர்டிகுலர் இப்போ ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் இருக்குது அப்படின்னா அந்த வர்ச்சுவல் நெட்ஒர்க்குக்கு வேறு ஏதாவது தேவை அடிஷ்னல் அது டிபெண்டன்சி இருக்குது அப்படின்னா அந்த டிபெண்டன்சிஸையும் அது கொண்டு வந்துடும் அதே மாதிரி. ஸோ தென் வந்து வெர்ஷன்ஸ் வந்து வேலிடேஷன் செக் நடக்கும். அண்ட் உங்களுடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல்லையுமே வந்து ஏதாவது சின்டாக்ஸ் எரர் இருக்குது, இல்லை ஏதாவது இஷ்யூஸ் இருக்குதுன்னா அதையும் நடக்கும், அங்கே வேலிடேட் நடக்கும். ஸோ அதனால் நான் வந்து என்னென்ன எரர்ஸ் வரும்ன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டெராஃபார்ம் init பண்ணும்போது பேக் எண்டில் வந்து உங்களுக்கு இனிஷியலைசேஷன் நடக்குது, உங்களுக்கு தேவையான ப்ரொவைடர் பிளகின்ஸ் டவுன்லோட் ஆகுது, மாடியூல்ஸ் டவுன்லோட் ஆகுது, அண்ட் ஈவன் வேலிடேஷன் அண்ட் ஃபைனலைசேஷன் நடந்து உங்களுக்கு அந்த ஒர்க்கிங் டைரக்டரி ரெடி டைரக்டரியா வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல வந்து டெராஃபார்ம் init-ஐ வந்து நீங்க அடிக்கடி ரன் பண்ணாதீங்க அப்படின்னா, நீங்க ஒரு தடவை வந்து ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க எத்தனை தடவை வேணா பிளான் அண்ட் அப்ளை பண்ணலாம். ஆனா நீங்க எப்பயுமே வந்து பிளான் பண்ண போறீங்க அப்படின்னா டெராஃபார்ம் பிளான் பண்றதுக்கு முன்னாடி init ரன் பண்ணணுன்றது மேண்டேட்டரி கிடையாது. அதே மாதிரி ஒரு டைம் நீங்க அப்ளை பண்ணும்போதும் நீங்க டெராஃபார்ம் init பண்ணணுன்றது மேண்டேட்டரி கிடையாது. ஒரு தடவை இனிஷியலைஸ் பண்ணிட்டாலே டெராஃபார்ம் வந்து நீங்க ரீஇனிஷியலைஸ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. நீங்க உங்களுக்கு வந்து ஏன்னா தேவையில்லாம அடிஷனலா எக்ஸ்ட்ரா டைம் நடக்கும். உங்களுடைய பைப்லைன்ல வந்து நீங்க டெராஃபார்ம் init கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசோர்ஸ் டிப்ளாய்மெண்ட் வந்து லேட் ஆகும். அண்ட் அகைன் அது சம்டைம்ஸ் வந்து அன்னெசரியா வந்து ப்ரொவைடர்ஸ் இது வந்து ரீடவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து அது பிரச்சனையும் வந்துடும். ஏதாவது புது வெர்ஷன்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த கிரியேஷனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆகிறதுனால இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் பேக் எண்ட் எதுவும் மாற்றலை, ப்ரொவைடர் எதுவும் சேஞ்ச் பண்ணல, மாடியூல் எதுவுமே சேஞ்ச் பண்ணல அப்படின்னா ரன் பண்ணாதீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுடைய டிஎஃப் ஃபைலை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேச்சிங் இல்லாமையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேச்சிங் இல்லாத டைமில் வந்து நீங்கள் போயிட்டு திருப்பி இந்த டெராஃபார்ம் init ரன் பண்ணீங்க அப்படின்னா தென் ரொம்ப ரொம்ப டைம் ஆகிடும். குட் அப்ரோச் வந்து நீங்கள் இந்த டெராஃபார்ம் பைப்லைன்ஸில் கேச்சிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அது என்ன நடக்கும் அப்படின்னா அது கேச்சிங்ன்றது வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொவைடர் வந்து அந்த பர்டிகுலர் பைப்லைன்லேயே அது கேட்ச் மெயின்டைன் பண்ணும். .டெராஃபார்ம் ஃபோல்டர் இங்கே பார்த்த மாதிரி அந்த பைப்லைனில் அந்த கேட்ச் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப குயிக்காக பைப்லைன் முடிஞ்சிடும். ஸோ இப்போ நீங்கள் இன்கேஸ் அதை திருப்பி டெராஃபார்ம் init-ஐ நீங்கள் அந்த இதில் கொண்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பைப்லைன் வந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் லோக்கலாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அடிக்கடி ரன் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. இட் வில் அகெயின் டிலேட். ஸோ அதனால
ஸோ எந்தெந்த சினாரியோவில் நீங்கள் இதை ரன் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றது பார்த்து அதை ஹேண்டில் பண்ணுங்க. அண்ட் இதில் முக்கியமாக இன்னிட்டோட சேர்ந்து சில கமாண்ட்ஸ் சப் கமாண்ட்ஸ் ஆர் ஸ்விட்சஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்னென்னன்றதை பார்ப்போம். நம்ம பார்த்தது டெராஃபார்ம் இனிட் பார்த்தோம். டெராஃபார்ம் ரீகான்ஃபிகர் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வந்து பேக் எண்டை வந்து நான் ஸ்விட்ச் பண்ணுறேன். லோக்கல் பேக் எண்ட் ஃபைல்ல இருந்து நான் வந்து அதை வந்து அஜூரோட பிளாபுக்கோ இல்லை ஏடபிள்யூஎஸ் ரெஜிஸ்டரிக்கோ இல்லை வந்து ஒரு சென்ட்ரலைஸ் லொகேஷன் கொண்டு போகிறேன் அப்படின்னா ரீகான்ஃபிகர் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுடைய ஸ்டேட் ஃபைல் லோக்கலாக இருக்குது, இதை நான் வந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மைக்ரேட் ஸ்டேட் ஃபைலை வந்து இனிட் கமாண்ட்லேயே தான் கொடுக்கணும் அது ஆக்சுவலாக. ஸோ அதே மாதிரி எனக்கு பேக் எண்டை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இனிஷியலைசேஷன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து லோக்கல்லே வச்சு ஸ்கிப் பண்ணி பண்ணாலும் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் அதை மேண்டேட்ரியாக அப்கிரேட் பண்ணணும், எல்லா ப்ரொவைடர்ஸும் லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு கொண்டு போகணும், மாடியூல்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னா தனியாக நீங்கள் அப்கிரேட் கமாண்ட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பிளக்இன்ஸ் எனக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணணும், டவுன்லோட்ஸை வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா குயிக்காக என்னுடைய பைப்லைனை ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபால்ஸ் கொடுத்துக்கலாம். -get -plugins = ஃபால்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ரீடவுன்லோட் ஆகிறது வந்து அவாய்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி எந்த பர்டிகுலர் பாத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், எந்த டைரக்டரியில் வந்து நீங்கள் இதை இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் இதை பார்த்து வந்து நீங்கள் அப்சல்யூட் பார்த்தாவே இங்கே கொடுத்துடலாம். ஸோ மோஸ்ட்டாக எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து Terraform initன்றது வெரி டிஃபால்ட் கமாண்ட். அந்த ரீகான்ஃபிகர் கமாண்ட் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, இன்கேஸ் நீங்கள் பேக் எண்டை மாற்றும் போது அந்த ரீகான்ஃபிகர் கமாண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அப்கிரேட் கமாண்ட் வந்து ப்ரொவைடர்ஸ் அண்ட் மாடியூல்ஸ் அப்கிரேட் பண்ணும்போது அது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான டிப். அண்ட் அகெயின் இந்த இடத்துல டில்ட் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரைட் மோஸ்ட் வெர்ஷன் வந்து என்ன வேணா இருக்கலாம். இப்போ இது 2.0 அப்படின்னா இது வந்து 2.1 அப் டு 2.9 வரைக்கும் இருக்கலாம். இட் cannot be 3 அப்படின்றத இந்த டில்ட் சிம்பிள்ன்றது இந்த ரைட் மோஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்டாக இருக்கலாம் அப்படின்றது தான் விஷயம். ஸோ மைக்ரேட் ஸ்டேட்ன்றது வந்து உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் ஃபைலை வந்து ரிமோட்டில் வந்து ஒரு இடத்துக்கு வந்து காப்பி பண்ணி கொண்டு போகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எந்தெந்த பர்டிகுலர் கமாண்டை வந்து சேஃபாக நீங்கள் எப்போ வேணால் ரன் பண்ணலான்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ Terraform init, backend = false, இந்த அப்கிரேட் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து நீங்கள் யூ கேன் காமனாக இதான் யூஸ் பண்ணுவாங்க. வேறஸ் வந்து ஆரஞ்சில் இருக்கிறது எல்லாமே வந்து காஷனோட ரன் பண்ணும். நீங்க ரீகான்ஃபிகர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அந்த சேவ் பண்ண செட்டிங்ஸ் எல்லாமே இக்னோர் ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் வந்து உங்களுடைய பேக் எண்ட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த கமாண்ட்லாம் வந்து இன்னிட் கமாண்ட் வந்து எப்போ தேவையோ, எந்த சுச்சுவேஷனுக்கு தேவையோ அப்போ மட்டும் ரன் பண்ணுங்க. இது வந்து தேவையில்லாம ரிஸ்க் எடுத்து டோன்ட் கெட் இன்டு அன்னெசரி ட்ரபிள். ஸோ என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி 2 விதமா இந்த init கமாண்டை ரன் பண்ணுவாங்க. ஒன்று உங்களுடைய லோக்கல் மெஷினில் ரன் பண்ணுவாங்க, இல்லை உங்களுடைய பைப்லைனில் வந்து அதாவது GitLabலையோ GitHubலையோ ஜெங்கின்ஸ்லையோ ஃபர்ஸ்ட் வந்து Terraform initன்ற கமாண்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து Terraform init எங்கே இருக்கும் அப்படின்னா இட் வில் பி இந்த லெட்ஸ் சே வந்து உங்களுக்கு லோக்கல் எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது லோக்கலாகவே இருக்கும் ஸ்டேட் ஃபைல். நீங்கள் அதை வந்து டிஃபால்ட்டாக லோக்கலாக இருக்கும். இதை நீங்கள் வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ஹேவ் இட் இன் சென்ட்ரலைஸ் லொகேஷன் லைக் அஷூர் பிளாப்லையோ இல்லை S3லையோ இல்லை GCSலையோ நீங்கள் வைக்கலாம். பட் பை டிஃபால்ட்டாக வந்து லோக்கல் எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது உங்களுடைய ஸ்டேட் ஃபைல் வந்து லோக்கலாக தான் இருக்கும். அண்ட் அகெயின் வந்து இது வந்து நீங்கள் மேனுவலாக உங்களுடைய லோக்கல் ஒர்க் ஸ்டேஷனில் லேப்டாப்பில் வந்து டெவலப்பர்ஸ் வந்து இதை லோக்கல் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்கலாக ரன் பண்ணிங்கன்னா இதுவே நீங்கள் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு டூல் ஜெங்கின்ஸோ பேம்புவோ இல்லை ஜிட்டபோ GitLabோ வச்சு நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த CI/CD ஏஜென்ட் வழியாக அந்த ரன்னர் வழியாக இந்த பர்டிகுலர் Terraform init கமாண்ட் அங்கே வந்து ரன் ஆகும். ஸோ ஜென்ரலாக கிரெடென்ஷியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே லோக்கல் கிரெடென்ஷியல்ஸ் வச்சே இது பண்ணலாம். வேற இங்கே வந்து நம்ம கீ வால்ட்டில் வந்து அந்த கிரெடென்ஷியல்ஸை ஸ்டோர் பண்ணி அந்த சர்வீஸ் பிரின்சிபலை யூஸ் பண்ணி அந்த சர்வீஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம அங்கே வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். மோஸ்ட்டாக இங்கே வந்து கேட்ச் வந்து எங்கே நடக்குது .terraformன்ற இடத்துல தான் வந்து உங்களுக்கு தேவையான பிளக்இன் அந்த ப்ரொவைடரோட கேட்ச் வந்து நடக்குது. வேற CI/CD பைப்லைனில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த இது வந்து ஒரு பைப்லைனுக்கு நீங்கள் கேச்சிங் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ப்ரொவைடரை டவுன்லோட் பண்ணாலும் அங்கே டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் லோக்கல் எக்ஸிக்யூஷனில் அப்படின்னா டெவலப்பர் வந்து அவங்க மிஷினில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து அவங்க இதில் ஒர்க் ஆகுது, ஆனால் வந்து ஆப்ரேஷன்ஸ் டீம் வந்து பைப்லைனில் ஒர்க் ஆக மாட்டுது. ஸோ ஏன்னா டிஃபரன்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து பேக் எண்டில் வந்து அந்த ப்ரொவைடரோட வெர்ஷன் மாதிரி இருக்கலாம், Terraform வெர்ஷன் வேறையா இருக்கலாம், இல்லை அவங்க யூஸ் பண்ணுற அவங்க மிஷினில் வேற ஏதாவது அடிஷ்னலாக வந்து Azure CLI இருந்திருக்கலாம், இல்லை ஸ்பெசிஃபிக் .NET ஃப்ரேம் ஒர்க் இருந்திருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ். ஜென்ரலாக லோக்கல் எக்ஸிக்யூஷன் வந்து நீங்கள் ஒரு டெஸ்டிங்க்கோ இல்லை ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்டுக்கோ ஒரு டெவலப்மெண்ட்டுக்கோ எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்கோ இல்லை ஒரு டைமுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒன் ஆஃப் டீபக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் லோக்கல் எக்ஸிக்யூஷன் யூஸ் பண்ணலாம். வேற CI/CD பைப்லைன் வழியாக தான் ப்ரொடக்ஷன் கிரேடில் வந்து இன்ஃப்ராவை ப்ரொவிஷன்
மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி மல்டிபிள் டீம் மெம்பர்ஸ், மல்டிபிள் டீம் வந்து கொலாபரேட்டிவா வந்து என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க, மல்டிபிள் என்விரான்மெண்ட் இருக்கு, லைக் டேவ் ஸ்டேஜிங் அண்ட் ப்ராட் அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா சிஐசிடி பைப்லைன் வழியாக தான் கொண்டு போகணும். அப்பதான் வந்து யூ கேன் ஹேவ் கன்சிஸ்டன்ட், ஸ்டாண்டர்டைஸ்ட், ரீப்ரொடியூசபிள், டீம் வைட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு கொலாபரேட்டிவ் என்விரான்மெண்ட்டை உங்களால் கொண்டு வர முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் வந்து உங்களால் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து என்ஷூர் பண்ண முடியும் அண்ட் ஈஸியாக வந்து அதை ரீக்ரியேட் பண்ணுறதோ இல்லை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதோ இந்த என்விரான்மெண்ட்டை வந்து இப்போ கோட் வழியாக நம்ம சென்ட்ரலைஸ்டாக வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ டெவலப்மெண்ட்ல யூஸ் பண்ணது ப்ரொடக்ஷனுக்கு இல்லை நான் ப்ரொடக்ஷனில் இருக்கிறது வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து அப்படியே நீங்கள் ஈஸியாக வந்து ரீயூசபிலிட்டி வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ டெராஃபார்ம் இனிட் வந்து உங்களுக்கு பைப்லைன்லேயும் வந்து ரன் பண்ணலாம், லோக்கலாகவும் ரன் பண்ணலாம். பட் பைப்லைனில் ரன் பண்ணும்போது ஸோ கண்டிப்பாக வந்து அதோடைய பேக் அண்ட் ஸ்டேட் வந்து சென்ட்ரலைஸ் லொகேஷனில் தான் இருக்க முடியும். அதே மாதிரி அந்த சீக்ரெட்ஸ் வந்து பைப்லைனுடைய மேனேஜ் சீக்ரெட்ஸ் வந்து இட் வில் பி இன் அ வால்ட் ஆர் இட் கேன் பி இன் அ ஓஏடிசி டோக்கனாக வந்து வச்சுக்கலாம். இல்லை ஈவன் வந்து இட் கேன் பி ஐஏஎம் ரோல் ஆர் இட் கேன் பி அ சர்வீஸ் அக்கௌண்ட் ஆர் சர்வீஸ் பிரின்சிபல். டிஃப்ரெண்ட் ப்ரொவைடர் டிஃப்ரெண்ட் நேம் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் தான் வந்து ஆக்சுவல் முக்கியமான விஷயங்கள். என்ன மாதிரியான எரர் வரும் இப்போ இந்த டெராஃபார்ம் இனிட் கமாண்ட் ரன் பண்ணும்போதே சில ப்ராப்ளம்ஸ் வரும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா ஆர்எஃப் கொடுத்து ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் அந்த பர்டிகுலர் டைரக்டரியை. அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து புதுசா வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் டவுன்லோட் ஆகும் அண்ட் இட் மைட் ஃபிக்ஸ் த ப்ராப்ளம். பட் ஆன் த லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெயில் டு இன்ஸ்டால் ப்ரொவைடர் அப்படின்ற மாதிரி சம்டைம்ஸ் எரர் வரும். ஸோ ஃபெயில் டு இன்ஸ்டால் ப்ரொவைடர் அப்படின்னா நெட் இல்லாமல் இருக்கலாம், இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ப்ராப்பராக இல்லாமல் இருக்கலாம், ஆர் உங்களுக்கு வந்து கம்பேட்டபிள் வெர்ஷன் வந்து இல்லாமல் இருக்கலாம், இல்லை வந்து மேபி நீங்கள் ராங் ப்ரொவைடருடைய சோர்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து சில மிஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஹேஷிகார் ஸ்லாஷ் ஏடபிள்யூஎஸ் பதிலாக வெறும் ஏடபிள்யூஎஸ்னு கொடுக்கறது கூட பண்ணிடுவாங்க. இல்லை அஷூர் ஆர்எம் வந்து வெறும் அஷூர்னு கூட கொடுத்துருவாங்க. அது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ப்ரொவைடர் பிளக்இன் இஷ்யூஸ்னு வரும், இல்லை ஃபெயில் டு இன்ஸ்டால் ப்ரொவைடர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எரர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து அந்த ப்ரொவைடர் பிளாக்ல என்ன எப்படி கொடுத்துருக்கீங்க, அதில் கரெக்டான சின்டாக்ஸ் தான் கொடுத்துருக்கீங்களா, வெர்ஷன் வந்து கரெக்டான மாதிரியான சின்டாக்ஸ் தான் கொடுத்துருக்கீங்களா, அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்க. இது 3 தான் வந்து பாசிபிள். அது நெக்ஸ்ட் வந்து பிளக்இன் இன்ஸ்டலேஷன் ஆர் சாரி பேக் எண்ட் இனிஷியலைசேஷன் ஃபெயில்டு அப்படின்ற மாதிரி வரும். ஸோ பேக் எண்டுன்னும் போதே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்டேட் ஃபைல் எங்கே இருக்கோ ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரீச்சபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம், இல்லை வந்து பர்மிஷன் இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ அது நீங்கள் அந்த பர்மிஷன்ஸ் அந்த பாலிசிஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து ரீகான்ஃபிகர் பண்ணீங்க அப்படின்னா இந்த இஷ்யூஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பேக் எண்ட் கான்ஃபிகரேஷன் எரர்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் இதை தாண்டி வந்து பிளக்இன் இன்ஸ்டலேஷன் ஃபெயிலியர்ஸ்னே வரும். ஸோ பிளக்இன் இன்ஸ்டலேஷன் ஃபெயிலியர்ஸ் அகைன் வந்து அதுவுமே வந்து பர்மிஷன் பிரச்சனையாக இருக்கும், இல்லை நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்கும், இல்லை வந்து சரியாக வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராக்ஸி சர்வரில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் அதில் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த பேக் எண்டில் வந்து இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 பேக்கெண்ட் இருக்கும். ஒன்று வந்து அந்த ஸ்டேட் ஃபைல் வந்து உங்களுக்கு இட் வில் பி ஸ்டோர்ட் இன் S3. பட் அந்த என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க, இப்போ கெட் புட் அதெல்லாம் பண்றீங்கல்ல, அந்த மாதிரியான டாஸ்க்ஸ் பண்றதெல்லாம் டைனமோ டிபியில் போயிட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ வந்து ரெண்டுமே நீங்க செக் பண்ணணும். அதாவது ஐஏஎம் பர்மிஷன் வந்து உங்களுக்கு S3லயும் இருக்கணும், டைனமோ டிபிலையும் இருக்கணுன்ற மாதிரி அதை வேலிடேட் பண்ணிக்கங்க. ஸோ அது பேக்கெண்ட் எப்படி ஸ்டேட் இருக்கு, எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்களோ ரெண்டுத்துலையுமே பெர்மிஷன் ரெண்டுமே யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது பர்மிஷன் வந்து கரெக்டா ரெண்டுத்துலையுமே வேலிடேட் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து பேக் எண்ட் கான்ஃபிகரேஷன் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேக் எண்ட் அந்த லொக்கேஷன் அது அந்த யூஆர்எல் கரெக்டாக கொடுக்குறோமா, இல்லை அந்த டோக்கன் எக்ஸ்பயர் ஆயிருக்கும் சம்டைம்ஸ், அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ அஷூர் பிளாப் ஸ்டோரேஜில் வந்து சாஸ் டோக்கன் சொல்லுவாங்க. ஸோ முன்னாடி வந்து நம்ம அந்த கீ மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், பட் இப்போ எல்லாமே வந்து சாஸ் டோக்கனுக்கு மாறிட்டாங்க. சம்டைம்ஸ் அது எக்ஸ்பயர் ஆனால் கூட ஒர்க் ஆகாது. ஸோ கிரெடென்ஷியல்ஸ் வந்து மிஸ் ஆகலாம். ஸோ இது ஒரு காமனான இஷ்யூ. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து ஸ்டேட் மைக்ரேஷன் ஃபெயில்டுன்னு வரும். ஸோ ஸ்டேட் மைக்ரேஷன் ஃபெயில்டு வந்து நம்ம எப்பயுமே அந்த ஸ்டேட் ஃபைலில் கை வைக்கும் போது பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தடவை. அந்த terraform.tf ஸ்டேட்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அதை வந்து .bkpன்னு ஒரு ஃபைல் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது மாற்றுறது, இல்லை வந்து புது கிரெடென்ஷியல்ஸ் அப்ளை பண்ணுறது, இல்லை பேக் எண்டை சேஞ்ச் பண்ணுறது, என்ன வேணால் பண்ணலாம். பட் அந்த ஸ்டேட் மைக்ரேஷன் ஃபெயில்டுன்றதை வந்து நீங்கள் அது ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு நீங்கள் சம்டைம்ஸ் வந்து டெராஃபார்ம் இனிட் அந்த மைக்ரேட் ஸ்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்டான டைமில் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும். இல்லாட்டி சோர்ஸ் இல்லை டார்கெட் வந்து உங்களுக்கு ரீச்சபிலிட்டி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டேட் மைக்ரேஷன் இஷ்யூஸ் வரலாம். ஸோ அது மேபி சம்டைம்ஸ் சில இடத்துல வந்து அந்த
நெட்ஒர்க்கில் வந்து சில கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். அந்த பேக்கெட் சைஸு ஆர் பர்டிகுலர் இது வந்து ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வேலிடேட் பண்ணிவிட்டு நீங்கள் யூ கேன் ரீரன் இட். ஸோ மாடியூல் வந்து ஃபெயில் டு டவுன்லோட் மாடியூல்ன்ற மாதிரி வரும். ஸோ அது மோஸ்ட்டாக எஸ்எஸ்ஹெச் கீ ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை டோக்கன் இஷ்யூஸாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் குயிக்காக அதை வேலிடேட் பண்ணிவிட்டு, இல்லாட்டி அதில் சம்டைம்ஸ் வந்து யூஆர்எல் தப்பாக கொடுத்தா கூட இட் மைட் ஃபெயில். ஸோ அதுக்கு அது கரெக்டாக என்னன்றதை வேலிடேட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வெர்ஷன் மிஸ்மேட்ச் எரர் வரும். ஸோ வெர்ஷன் மிஸ்மேட்ச் எரர் எப்போ வரும் அப்படின்னா, டெராஃபார்மோடைய கோர் வெர்ஷன் இல்லை வந்து ப்ரொவைடர் வந்து இன்காம்பேட்டபிளாக இருக்குது அப்படின்னும் போது இது வரும். அண்ட் அகெயின் இது எங்கே கரெக்டாக நீங்கள் போய் செக் பண்ணணும் அப்படின்னா, எங்கே பார்க்கணும், அந்த .terraform.lock.htcl வந்து என்ன வெர்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் வேலிடேட் பண்ணிவிட்டு, ஸோ அதை நீங்கள் அங்கே யூஸ் பண்ணல. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மேனுவலாக அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நியூவர் வெர்ஷன் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் லாக் ஃபைலில் வந்து வேறு வெர்ஷன் இருக்கும். ஸோ அது என்னன்றதை பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணி நீங்கள் அதை மிஸ்மேட்சை வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் இந்த எரர் வந்து வெர்ஷன் மிஸ்மேட்ச் எரர் வந்து உங்களுக்கு போயிடும். ஃபைனலாக வந்து ப்ரொவைடர் வெர்ஷன் இன்கம்பேட்டபிலிட்டிஸ் ஆர் ப்ரொவைடர் வெர்ஷன் கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் வரும். இதில் நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹோலோரி ஆர் மேபி தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் ப்ரொவைடருடைய டாக்குமெண்டேஷன் டூல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து ஒரு டெமோ காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் டைரக்டரி இஷ்யூஸ் வரும். ஸோ ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் டைரக்டரி இஷ்யூஸ் வந்து எப்போ வருதோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த .terraform ஃபைலை க்ளீன் அப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கன்னா இதே மாதிரி ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணாலே ஓகே தான். அதாவது இந்த ரிமூவ் -rf இங்கே கொடுத்துருக்கோம்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் அந்த டைரக்டரியை நீங்கள் க்ளீன் அப் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிட்டு அந்த Terraform யூனிட்டை ரீரன் பண்ணிக்கினாலே ஆட்டோமேட்டிக்காக அதில் நிறைய இஷ்யூஸ் வந்து சரியாயிடும். அதாவது ஒர்க் ஸ்பேஸ் இஷ்யூ வரும், டைரக்டரி இஷ்யூ வரும். அந்த மாதிரி டைமில் இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பப்பெல்லாம் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ இன்டர்நெட்டை வந்து வேலிடேட் பண்ணிக்கங்க. அண்ட் ஏதாவது உங்களுடைய மெஷின்லையோ இல்லை நீங்கள் ஆர்கனைசேஷனில் பண்ணும்போது ப்ராக்ஸி ஏதாவது கரெக்டாக இருக்கா, அந்த நெட்ஒர்க்கில் வந்து செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றது செக் பண்ணிக்கங்க. ஸோ குயிக்காக இது பார்த்தீங்க அப்படின்னா டெராஃபார்ம் மினிட்டை வந்து நீங்கள் அடிக்கடி அந்த அப்கிரேட்ன்ற கமாண்டை வந்து காஷியஸாக ரன் பண்ணுங்கள். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து அந்த கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் வராமல் அது அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டேட் ஃபைலில் வந்து எப்போ நீங்கள் கை வைக்கணும்னு முடிவு பண்ணாலுமே ஒரு பேக்கப் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு யூ கேன் மேக் சேஞ்சஸ். ஸோ ஆல்ரெடி இனிஷியலைஸ் கான்ஃபிகரேஷன் வரும் சம்டைம்ஸ். ஸோ அதில் ஆல்ரெடி வந்து பாதி அரைகுறையாக வந்து .terraform ஃபைல் இருக்கும் க்ளீனப் ஆகாமல். அகெயின் அதே மாதிரி நீங்கள் அதை க்ளீனப் பண்ணிட்டு ப்ராப்பராக திருப்பி இனிஷியலைஸ் பண்ணாலும் இனிஷியலைஸ் பண்ணுங்கள், ரீஇனிஷியலைஸ் பண்ணுங்கள். இட் வில் ஃபிக்ஸ் த இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி நிறைய காமன் இஷ்யூஸ் வரும். ஸோ எந்தெந்த ஸ்டேஜில் என்ன மாதிரி இஷ்யூஸ் வரும்ன்றதை நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். we'll catch up in the next discussion. அதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளானிங் ஃபேஸில் என்ன நடக்கும், வேலிடேட் ஃபேஸில் என்ன நடக்கும்ன்றதெல்லாம் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.